கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்தில் கூட நாம் ஒரு தொடர் பாடத்தின் வழியாக மீண்டும் நாம் சந்தித்து கொண்டு நிற்கிறோம். நம் கடந்த சில வாரங்களாக அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பின் கீழாக பவுலை குறித்து நாம் படித்து கொண்டு வந்து நிற்கிறோம் இல்லைங்களா? அப்போ பவுலோட இரண்டாம் பயணம் முடிஞ்சு இன்றைய தினத்துக்குள் நம் மூன்றாம் பயணத்துக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை மாற்றிய பெயர். பவுலோட மூன்றாம் பயணத்துல சில மக்களோட பழைய வாழ்க்கை இருந்திருக்குதுங்களா, அந்த வாழ்க்கையை ஏதோ ஒரு பெயர் மாற்றி போட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இப்படிதான் நம்ம போக போறோம். நம்ம இன்னைக்கு போற ஒரு அந்த அந்த வழி தெரியுது இல்லைங்களா? இது மூன்றாம் பயணம். அப்ப நேரடியாக நம்ம எங்க போலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூன்றாம் பயணத்துக்குள்ள போலாம். அதுல நடக்கிற சில சம்பவங்களை ஒவ்வொன்றா நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் இரண்டாம் பயணத்துக்குள் சிசேரா பகுதியில அவர் அங்கதான் கப்பல் இறங்குறாரு. அவர் இரண்டாம் பயணத்தை முடிச்சு வரும்போது வந்த உடனே அங்கத்திலிருந்து அவர் புறப்பட்டு ஜெருசலேமுக்கு போய், ஏன்னா அவர் ஏற்கனவே தலசவரம் பண்ணிக்கொண்டு அவருடைய ஒரு பொருத்தனை இருந்துச்சு இல்லைங்களா, அதை நிறைவேற்றணும்னா அவர் ஜெருசலேமோட தேவாலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஜெருசலேம் தேவாலயத்துக்கு வந்துட்டு அங்கத்துல இருந்து நேரா அவர் எங்க போறாருன்னா, சிரியா தேசத்தில் உள்ள அந்தியோக்கியா அங்க போறார். உங்களுக்கு இந்த மேப் வரைபடம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்க போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாருங்க. எவ்வளவு நாள் இருக்கிறாரு? இந்த ரெண்டாம் பயணத்துக்கும் ரெண்டாம் பயணம் முடிஞ்ச பின்பும் அங்கத்துல இருந்து மூன்றாம் பயணம் தொடர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு காலங்கள் இங்க இருக்கிறாருன்றதுக்கு நம்மளுக்கு ரெக்கார்டு இல்லை. ஆனா ஒரு விஷயம் நம்மளுக்கு வசனத்துல இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலோட முதல் பயணம் இருந்தது இல்லைங்களா, முதல் பயணத்தை முடிச்சு, ஏன்னா அங்கூட இங்கதான் முடிக்கிறாரு, முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இரண்டாம் பயணத்தை தொடங்குறாரு. அப்ப ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் தங்கி இருக்கிறார் அந்தியோக்கியால. அதுக்கு நம்மளுக்கு பைபிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைம் அப்படின்னும், நீண்ட காலம். ஆனா இந்த இரண்டாம் பயணத்தை முடிச்சுட்டு மூன்றாம் பயணம் தொடரும் போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கொஞ்ச காலம், சம் டைம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனா நம்ம அவரோட முதல் பயணம் முடிஞ்ச பின்பு நீடிய காலம், ரொம்ப நீண்ட காலத்துக்கு இருந்திருக்கிறார். இங்க கொஞ்ச காலம் தான். ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சா, அவர் எபேசு பட்டணத்துல அங்கத்துல இருந்து கப்பல் ஏறி வராரு இல்லைங்களா, வரும்போதே என்ன சொல்லிட்டு வந்திருக்குவார்னா, தேவனுக்கு சித்தமா இருந்தா நான் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்குவார். இப்போ அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை வேற பண்ணி கொடுத்துருக்கிறார், நான் உங்களை சந்திக்க போறேன்னு சொல்லி. இப்போ அவர் தொடர்ந்து போன மூன்றாம் பயணத்துல. ஆனா இந்த மூன்றாம் பயணம் ஒரு இது கூட ஒரு நீடிய பயணம் தான். ஆனா இந்த பயணம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் அல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் கப்பல் வரும். இந்த மூன்றாம் பயணத்துல அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த பகுதியில போயிருக்கிறார்னா, நிலப்பருவம் இருக்கிற பகுதியில தான் போயிருக்கிறார். நிலத்துல தான் அதிகமான இந்த மூன்றாம் பயணம் தொடர்ந்து போகிறது. இங்கத்துல இருந்து நம்ம மூன்றாம் பயணத்துக்குள்ள நம்ம போக போறோம். ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீசர் எல்லோரையும் திடப்படுத்தினான். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா, கலாத்தியா பிரிகியான்ற 2 பகுதியை பத்தி பேசப்படுது. ஆனா நம்ம இந்த முதல் பயணம் இரண்டாம் பயணத்துல எல்லாம் நம்ம கலாத்தியா பிரிகியா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? இந்த வரைபடத்தை பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். கலாத்தியா அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க கலாத்தியா பகுதியில் என்னென்ன இருக்குன்னா, தர்பே இருக்கு, லிஸ்த்ரா இருக்கு, இக்கோனியம், பிசிதியன், அந்தியோக்கியா, இதெல்லாம் முதல் பயணத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அங்கத்துல இருந்து அவர் அப்படியே பிரிகியா பக்கத்துல போனார்னா, அங்கதான் எங்க வருதுன்னா, ஏஷியா மைனர், அந்த சின்ன ஏஷியாவுக்கு இவர் தொடர்ந்து போய் எபேசு பட்டணத்துல போறார். ஏறக்குறைய சொல்ல போனா இதோட அவர் அவர் பயணமாய் போன தூரம் 1200 இருந்து 1300 கிலோமீட்டர் இருந்திருக்கணும். ஒரு நீண்ட காலமா இவரோட பயணமே இருக்கு. பயணமே ரொம்ப நீண்ட காலம், ஏன்னா கப்பல் இல்லை. இப்ப எப்படி போயிருக்குவாரு? அதிகபட்சமாக நடந்து தாங்க போயிருக்கணும். சில இடத்துல அவர் ஒட்டகத்தின் மேலையும் அல்லது கழுதையின் மேலையும் போறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். குதிரை மேலையும் போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனா நிறைய கால்நடை தான் அதிகம். அப்போ இப்படிதான் இவருடைய மூன்றாம் பயணமே தொடருதுங்க. இவரோட மூன்றாம் பயணம் தொடங்கும் போதே ஒரு பிரச்சனையில தான் இவர் தொடர்ந்து போய் நிற்கிறார். நம்மளுக்கு வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்றாம் பயணத்துல போகும்போது இவர் கூட யார் யார் போறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நேரடியாக வசனம் இல்லை.
ஆனா கொஞ்சம் அப்படியே அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் உள்ள போனா 2 பேர் நம்மளுக்கு தென்படுவாங்க. ஒருத்தவங்க வந்து திமோத்தியும், இன்னொருத்தர் வந்து எரஸ்து அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பவுலோட பயணத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா இங்க தொடரும் போது நம்மளுக்கு இந்த பேர்கள் குறிப்பிடப்படவில்லை. இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா இந்த கலாத்தியா பகுதியில போய் ஏற்கனவே அவர் வந்த சபைகளையும் சந்திச்சுட்டு, ஏன்னா இந்த 3ஆம் பயணம் வந்து கடைசி பயணம், அதுக்கப்புறமா அவர் திருப்பி எங்கேயுமே வருதில்ல. இதுக்கு அடுத்து அவர் மரணத்தை நோக்கி போற ஒரு காலகட்டத்துக்குள்ள அவர் போயிடுறாரு. எல்லாருமே சந்திச்சுட்டு இப்ப நேரா எபேசு பட்டணத்துக்கு வராரு. வந்த உடனே எபேசு பட்டணத்துல சில பேரை சந்திக்கிறார், வந்து இறங்குறார். கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படும். கோஸ்ட்னா அங்க இருக்கிற ஒரு துறைமுகம். அங்க வந்து இவர் கால்நடையா தான் வராரு. ஆனா வந்த உடனே கோஸ்ட் கிட்ட தான் வரணும். அதான் என்ட்ரி மாதிரி. வந்த உடனே சில சில பேர், சில விசுவாசிகளை அப்போஸ்தலன் பவுல் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒண்ணு வந்து அவங்க கூடுற இடம், அவங்க பேசுற பாஷை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேயர்கள் பேசுகிறவர்கள் அந்த பாஷையை கண்டுபிடிச்சானே பவுலுக்கு தெரிஞ்சுட்டு இவங்க யூதர்கள்னு சொல்லி. அப்ப அவங்க பேசுற பாஷைகள் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை வச்சு பவுல் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட போய் பேசுறாரு. பேசி கேட்கிறாரு, நீங்களா எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த விசுவாசம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்கும் போது பவுலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இவங்களுக்கு பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியலன்ற விஷயம் புரிய வருது. அப்ப கேக்குறாரு, நீங்களா ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறீங்களான்னா வாங்கியிருக்கிறோம். சரி, எந்த ஞானஸ்தானம் கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சிச்சா ஞானஸ்தானம் வாங்கின பின்புனா? பரிசுத்தாவினா என்னன்னே எங்களுக்கு தெரியாது. அப்ப எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா, யோவான் ஸ்தானகர் கொடுத்தாரே அந்த ஞானஸ்தானத்தை நாங்க பெற்றோம். இது சொன்ன உடனே பவுல் சொல்றாரு, இல்ல, நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்குவாரு. பவுல் தான் கொடுக்குறாருங்க. கொடுத்து அவர்கள் மேல் கை வைத்த உடனே அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சு, அந்த பரிசுத்தாவி கிடைச்சிருக்கிற அடையாளத்துக்காகவே இவங்க அந்நிய பாஷைகளையும், நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்நிய பாஷை என்னான்ட்டு, அந்நிய பாஷைகளையும் சில தீர்க்க தரிசனங்களையும், அதான் வசனத்தை மையமாய் கொண்ட தீர்க்க தரிசனங்களையும் பேச தொடங்கினாங்கோ. இதுல குறிப்பா எவ்வளவு பேர் யாருன்னு நம்மளுக்கு போடப்பட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா 12 நபர்கள். இந்த 12 பேரும் யோவான் ஸ்தானகருடைய சீசர்களா இருக்கிறாங்க. இப்ப பவுல் எபேசு பட்டணத்துல வந்த உடனே முதல் சேர வேலை. சரி, இது முடிஞ்சிட்டு எபேசு பட்டணத்தோட பின்னணி நம்ம படிக்க போறோம். இது முடிஞ்சிட்டு என்ன பண்றாருன்னா அவர் ஜெபாலயத்துக்கு போயிடுறாருங்க. இங்க 3 மாசம் அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணினே வந்திருக்கிறாரு. எதை குறிச்சு அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப அதிகமா சொல்லியிருக்கிறார். கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். தேவனின் ராஜ்யம், எப்படி தேவனுடைய ராஜ்யம் வருது. நம்மலாம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே புதிய வானம் புதிய பூமியிலலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ பவுலுக்கு இந்த 3ஆம் வானம், தேவனின் ராஜ்யம் எப்படி இருக்கோ அங்க என்ன நடக்குதுன்ற சில சில குறிப்புகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பின்னாடி தான் யோவான் பார்க்கறாரு. ஆனா இவருக்கு ஏற்கனவே சில குறிப்புகள் தெரிஞ்சிருக்கு. அதை தவிர்த்து இவருக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பிரமாணங்களையும் கிறிஸ்து பத்தின சத்தியமும் நல்லா தெரியும். இப்ப இதை வச்சு தேவனின் ராஜ்யத்தை குறித்து அதிகமா பிரசங்கிக்க தொடங்கி இருக்கிறாரு. நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி தான் யூதர்களுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப கடினமானது. அதனால இங்க இருக்கிற மக்கள் ஆனா 3 மாசம் விட்டுருக்குறாங்க. ரொம்ப 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 கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஜெபாலயத்துல 3 மாசம் வந்து பேசுறது. ஆனா இந்த இடத்துல பவுலுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. 3 மாசம் பேசின பின்பு என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒத்துக்கிறது இல்ல. அவங்க பவுலை வந்து ஜெபாலயத்துல இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. பவுலும் என்ன பண்றாருன்னா சரின்னு சொல்லி ஜெபாலயத்துல இருந்து விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்து அந்த ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சில பேர் சத்தியத்தை ஏற்றுக்குவாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. பவுல் கூட அவங்களும் வெளியே வந்து அவங்க தனியா போய் ஒரு இடத்தை எடுத்து அங்க பிரசங்கிக்க தொடங்குறாங்க. அப்போ கூட வந்தவர்கள் யாரா கூட இருக்கலாம்னா, அந்த ஞானஸ்தானம் கொடுத்த 12 பேரா கூட இருக்கலாம். அது கூட இன்னும் சில யூதர்களும் வந்திருக்கலாம். இது மட்டும் அல்லங்க, அப்போஸ்தலன் பவுல் வந்து அனுதினமும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபாலயத்துலனா அதிகமாக ஓய்வு நாள்ல தான் கூடுவாங்க. ஓய்வு நாள்ல மட்டும் பிரசங்கம் பண்ணுவாருன்னா இல்ல, மற்ற நேரத்துல புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் ஜெபாலயத்தை விட்டு வெளியே போய் கூட அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எபேசு பட்டணத்தை பத்தி பின்னாடி அவர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாருங்க, தேவன் வந்து ஒரு நிறைய வாசல்களை இங்கத்துல இருந்து எனக்கு திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குவார். எபேசு பட்டணம் வந்து சத்தியத்தை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இடமா இருந்தது. நல்ல அறுவடைகள் ரொம்ப அதிகமா இருந்த ஒரு இடம்.
இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா இந்த ஜெபாலயத்துல இருந்து வெளியே வந்துடுறாரு, அவருக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு அங்க தடை. இப்ப நேரா என்ன பண்றாருன்னா ஒரு தேட்டர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும், ஆம்பி தேட்டர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வித்யாசாலை அப்படின்னு கூட நம்ம தமிழ்ல இருக்கோம். இங்க என்ன பண்றாருன்னா இங்க போய் இவர் ஒரு இடத்தை எடுத்துக்கிறார். இடத்தை எடுத்துக்கின்னு அங்க சத்தியத்தை சொல்ல தொடங்குகிறாரு. இந்த இடம், இந்த ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வித்யாசாலை ஓட ஓனர், அதன் வச்சுன்னு இருக்கிறவர் யாருன்னா ஒரு தைரனியஸ் அப்படின்ற ஒரு மனிதன். அவர் யாரா கூட இருக்கலாம்னா அவர் அந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற சில தத்துவ ஞானிகள் இருக்காங்க, பிலாசபர் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்ல அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கலாம், ஒரு டீச்சர், அந்த மாதிரி ஒரு வாத்தியாரா கூட இருந்திருக்கலாம். அவர் வந்து அவரோட இடத்த பவுலுக்கு கொடுத்திருக்கிறாரு. பவுல் இந்த இடத்துல அதாவது எவ்வளவு நேரம் டெய்லி எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்குவாருங்களா இந்த இடத்த, ஹாலை வந்து. இன்னைக்கு நம்மலாம் நிறைய இடத்துல சத்தியத்தை சொல்ல போகும்போது நம்ம ஹால் எல்லாம் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் பவுல் பார்க்க போனா எடுத்திருக்கிறாரு. அந்த மனுஷனும் அப்படித்தான் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்த தைரண்யஸ்ன்னு சொல்லுறவரு ஒரு விசுவாசி நம்மளுக்கு பைபிள் சொல்றது இல்ல. நம்மளுக்கு சில பழைய கையெழுத்து பிரதிகள் இருக்குதுங்க, மேனுஸ்கிரிப்ட். அதுல ஒரு கையெழுத்து பிரதி பேர் என்னன்னா வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் டைப் அப்படின்ற ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. அதுல போய் பார்த்தா டைரக்டா பைபிளே போட்டிருக்குவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல இந்த வித்யாசாலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் கற்றுக் கொடுத்தார். அதுக்கு வந்து செயிஸ்டா ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேக்கர்கள் காலையில அதிகாலையில படிக்கிறது ஒரு வழக்கம். 5 மணிக்கு இவங்க தொடங்கிடுவாங்க எங்களோட படிப்பெல்லாம். அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிக்க வைக்குவாங்க. நீங்க வேணுமெண்டா இந்த வெஸ்டர்ன் டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லப்படுற கையெழுத்து பிரதிகள் மூலியமாக மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா இதோட டைமிங்ஸே போட்டிருக்குவாங்க. இப்போ பவுல் வந்து இத பிரசங்கம் பண்ணிக்கின்னு அப்ப எப்படி வாடிகை கட்டியிருக்குவார் இந்த இடத்துக்கு அப்படின்னா, இங்க கூடார வேலையும் இங்கேயும் செஞ்சிருக்கிறாருங்க. அதுக்கு அவரே ஒரு இடத்துல வசனத்துல சொல்றாரு. வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 20 அதிகாரம் 34 நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடியிருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த இந்த கைகளே வேலை செய்தது. இது வந்து எபேசு பட்டணத்துல இருக்கும்போது தான் இந்த வசனமே சொல்லப்படுது. இந்த கைகள் வேலை செய்தது. அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்துக்குன்னே வேலை செய்யறாரு. அவருக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும். அப்படின்னா மற்றவர்களுடைய சாப்பாடுக்காக வேலை செஞ்சாரா அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனா அதிகமாக என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களோட தேவை எது, அந்த தேவை அது உணவா கூட இருக்கலாம், அவங்களுக்கு வேற தேவைகள் இருக்கலாம். ஆனா அதிகபட்சமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா சத்திய தேவை. அதுதான் எல்லா மனிதர்களுக்கும் மிக அவசியம். அப்போ பவுல் சம்பாதித்த இந்த சம்பாதனையை அவர் எதுக்கும் கூட பயன்படுத்தியிருக்கிறார்னா இந்த இடத்துக்கும் வாடகை கட்டுவதற்கு அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அங்க இருந்து அங்கத்திலிருந்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த ஹால் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த செமினார் ஹால் எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு இடம். அது வந்து இந்த கிரேக்கர்கள் ரோமர்களுடைய உலகத்துல அதிகமா இருக்கும். அதை லெக்சர் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல போய் நிறைய பேர் பேசுவாங்க. இந்த இடத்துல இருந்து பவுல் சொன்ன சத்தியம் அதிகமாக புறஜாதிகளுக்கும் சத்தியத்தை தேடுகிறவர்களுக்கும் யூதர்களுக்கும் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சுது. இந்த இடத்துல போராட்டமே வரல. அதாவது இந்த வித்யாசாலையில போராட்டம் வரல, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒன்னும் இல்லை. தேவையா இருக்கிறவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் வாங்கோன்னு சொல்லி இங்கத்துல இருந்து பிரசங்கம் பண்றாரு. குறிப்பிட்டு இன்னும் சொல்ல போனா எபேசு பட்டணம் ஒரு ஹப்பு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஒரு இடத்துல இருந்து சத்தியத்தை பரப்பதற்கு சரியான இடம். இதை மையமாய் கொண்டு தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு, சிமிர்னா, பெருகமம், இவங்க இந்த சபைகள் எல்லாம் வந்ததுங்க. அன்னைக்கே இந்த சபைகள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும்போது அவர்களுக்கும் சொல்றாரு. ஆனா அந்த சபைகளை மையமாய் கொண்டு நிழலாய் கொண்டு பின்னாடி வரப்போற கிறிஸ்துவின் சபைக்கும் சில அறிவுரைகளை கொடுக்கிறார். ஆனா அன்னைக்கே ஆசியா பகுதியில் இந்த சபைகள் எல்லாம் இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த எபேசு பட்டணம் தான். இங்கத்துல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு வருஷம் இந்த 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 ஹால் எடுத்தாரு இல்லைங்களா, எவ்வளவு வருஷம் இங்கத்துல இருந்து சத்தியத்தை சொல்றாருன்னா 2 வருஷம், தொடர்ந்து 2 வருஷம். நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்றோம் பாருங்க, 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம். அங்கே பவுல் பண்ணியிருக்கிறார். 2 வருஷம் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. யூதர்களும் வந்திருக்கிறாங்க, கிரேக்கர்களும் வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்துல
பவுல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்மளுக்கு அப்போஸ்தலர்கள் நிருபத்துல இந்த விஷயம் கொடுக்கப்படுறதுல ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போறாரு. சின்னதா வெக்கேஷன் ட்ரிப் இல்லைங்க, சின்ன ட்ரிப்புக்கு எங்க போறான்னு பண்ணா கொருந்து பட்டணத்துக்கு போறார். அங்க போய் கொருந்து சபையை சந்திச்சுட்டு மீண்டும் எபேசுக்கு வந்துடுறாரு. இது எங்க வருதுன்னா, 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 சொல்வார் நம்மளுக்கு. இது கொருந்து சபையை போய் சந்திக்கிற இரண்டாம் அஹ், அஹ், தடவை. வாசிக்கலாம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். அவர் துக்கத்துடனே வராத படிக்க அங்க ஒரு சம்பவம் இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த இந்த 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 நடக்கிற இந்த சந்திப்பு எப்ப நடக்குதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபேசு பட்டணத்தில் தங்கி கற்றுக்கொண்டு வந்து நிற்கிறார். ஒரு சின்ன காலம் மட்டும், ஏன்னா எபேஸ்ல இருந்து கொரிந்துக்கு போயிடலாம், கப்பல் எடுத்துக்கின்னு நேரா போயிட்டு வந்துடலாம். அவர் போயிட்டு கொருந்து சபையை சந்திச்சுட்டு திருப்பி வந்துடுறாருங்க. எப்படி உறுதியா சொல்லலாம்னா, இந்த எபேசு பட்டணத்துல ஒரு பிரச்சனை நடக்கும். இன்னைக்கு பாடத்தோட முடிவு அங்கதான் நம்ம நிக்குவோம். அந்த பிரச்சனை நடந்த உடனே திருப்பி அவர் கொருந்து பட்டணத்துக்கு போவார். அப்போ போகும்போது என்ன சொல்வார்னா, இது 3வது தடவைன்னு வர. அப்பனா முதல் தடவை எப்ப சந்திக்கிறார்னா, அப்போஸ்தலனாகிய பவுலின் 2 பயணத்தில் கொருந்து சபையை முதலாவது தடவை சந்திக்குவார். அப்புறமா பவுல் வந்து 3 பயணத்துல கொரிந்து சபைக்கு போகும்போது 3 தடவைன்னு சொல்லுவார். அப்பனா இது ரெண்டுத்துக்கும் மத்தியில 2வது தடவை எங்கேயோ போய் சந்திச்சிருக்கணும். அதுதான் இந்த வசனம். அப்ப என்ன பண்றாருன்னா, போய் சந்திச்சுட்டு வந்துடுறாரு. தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாக விசேஷித்த அற்புதங்களை செஞ்சார். ரொம்ப ரொம்ப விசேஷித்தமான அற்புதங்கள். எந்த அளவுக்கு அற்புதங்கள்னா, பவுலோட அந்த கை துணிகள், நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கைகுட்டை, ஹேண்ட்கர்ச்சிஃப், அது அவர் போற்றுக்கொண்ட அந்த உருமால்கள், அவருடைய ஆப்ரன் அப்படின்ற அவரோட துணி, இதெல்லாமே ஒரு சின்ன துணி அப்போஸ்தலனாகிய பவுலோட சரீரத்தை லேசா தொட்டிருந்தா கூட, அந்த துணியை நோய்வாய்ப்பட்டவர்கள், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போட்டாங்கன்னா அவங்களுடைய நோவும் சுகமாச்சான். பிசாசு பிடித்த மனிதர்களுக்குள்ளத்துல இருந்து பிசாசுகளும் வெளியே போயிருக்கு. அவ்வளோ வல்லமையாக தேவன் பவுலை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா எங்கேயுமே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு என்றே, பாருங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம், பவுல் போட்ட துணியை மற்றவர்கள் தொட்டு குணமாகறாங்க. ஆனா அந்த துணியை தொட்டு கொண்டு நிற்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் குணம் அடையவில்லை. நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அவர் கடைசி வரைக்கும் அவருக்குள்ள ஒரு சின்ன குறைபாடு இருந்தே இருக்கு. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, என்னோட பலன் உனக்கு போதும், அவ்வளவுதான் சொல்லி விட்டுட்டார். நீ மற்றவர்களுக்காகவே ஊழியத்தை செய்யணுமே தவிர உனக்காக அல்ல. இதுதான் பரிசுத்தாவே பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு மனநிலைமை கூட. இந்த பவுலோட இந்த அற்புதங்கள் அடையாளங்களை நிறைய பேர் கவனிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கூட்டம் ரொம்ப உற்று கவனிச்சிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூத வகுப்பை சேர்ந்த இந்த எக்ஸாசிஸ்ட் அப்படின்வாங்க தெரியுங்களா, அதாவது பிசாசு பிடித்தவர்களை பேய் போய் ஓட்டுகிறவர்கள். இங்க நிறைய பேருக்கு பேய் பிடிச்சா யார் அந்த பேய் ஓட்டுறவர் அப்படின்னு தேடி போறாங்க பாருங்க. இன்னைக்கு கூட அன்னைக்கு சில யூதர்களும் நாடு நாடாக சுற்றுறது உண்டு. அவங்கள வந்து எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் வந்து எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அவங்க ஒவ்வொரு பகுதியா போய் யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு, அல்லது பிசாசு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாலே போதும் அவங்களுக்கு போய் நாங்க பிசாசு ஓட்டுறோம் அப்படின்னு ஓட்டி காசு பண்ணுகிற ஒரு கூட்டம் எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பவுலோடைய இந்த செயல்களை குறித்து நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. கவனிச்சு என்ன நடக்குதுன்னு பின்னாடி பார்க்கலாங்க. இது இந்த இந்த எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற பிசாசை ஓற்றுகிறவர்களை குறித்து நம்மளுக்கு 1ஆம் நூற்றாண்டுல இருந்த யூதர்களுடைய சரித்திர ஆசிரியர், அவர் பேர் வந்து ஜோசபஸ். அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட புஸ்தகத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கிறாரு. இந்த இந்த மாதிரி இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல நம்மளுக்கு எகிப்தை விட்டு தேவன் வந்து இஸ்ரேல் மக்களை கூப்பிடும் போது இந்த ஈசோப் அப்படின்ற ஒரு ஒரு கீரை, ஒரு செடி, அதை எடுத்து அதுல தான் ரத்தத்தை தொட்டு நிலைக்கால்கள் மேல பூசணும்லாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அந்த மாதிரி ஈசோப்பெல்லாம் இங்க எடுத்துன்னு வந்து அதை வைத்து பிசாசு துரத்துவாங்களாம். சில நேரத்துல பெல்லு, மணிகள் இதெல்லாம் வைக்குவாங்க. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிதாக்களோட நாமத்தை சொல்லுவாங்க, தூதர்களோட நாமத்தை சொல்லுவாங்க, தேவனையே கூப்பிட்டு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு ஒரு ஒரு வாழையடியாக இவங்க வந்து பிசாசு துரத்துறதே ஒரு தொழிலாய் வச்சு நிற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வகுப்பானவர்கள்
அப்போஸ்தலர்கள் எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து பவுலை குறிச்சு நல்லா கவனிச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய சம்பவமே நடக்குதுங்க. இது ஒரு பெரிய மன மாற்றுதலுக்கு தேவனே கூட அனுமதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிச்சுட்டு முன்னாடி போலாம். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்லத் துணிந்தார்கள். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே இதை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. பவுலை கவனிச்சிருக்கிறாங்க. பவுல் எப்படி பிசாசை ஓட்டுறார், பவுல் என்ன வார்த்தையை சொல்றாரு, பவுல் யாரை பிரசங்கம் பண்றாரு, பவுலுக்கு இருக்கிற அந்த வரன் வல்லமை, இதெல்லாம் கவனிச்சு பார்த்து கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி சில இடத்துல பிசாசுகளுக்கிட்ட போய் விலியவான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முதல் தடவை இல்லை, சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேவாவோட 7 குமாரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஸ்கேவா வந்து ஒரு ஆசாரனா இருந்திருக்கிறார். இந்த மாதிரி இவங்க செஞ்சுன்னு வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல மாட்டிக்கிறாங்க. அதுதான் 15ஆம் வசனம் சொல்லும். வாசிக்கலாம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. பாருங்க, அதை வந்து நான் ஆங்கிலத்திலேருந்து அப்படியே தொடர்ந்து படிக்கிறேன். பட் ஒன் டைம் வென் தே ட்ரைட் இட் அப்படின்னு இருக்கும். ஒரு தடவை அவங்க முயற்சி பண்ணாங்களாம். அவங்க செஞ்சுனே வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை மாட்டிக்கிறாங்க. அவங்க செஞ்சு அந்த மாதிரி சொல்லி வரும்போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன்ட்ட போயிட்டு, பவுல் பிரசங்கம் பண்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ விலியவா, இப்படித்தான் இவங்க சொல்லியிருக்கணும். இதை சொன்னா அந்த பிசாசு பிடித்த மனிதன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கிறிஸ்துவையும் அறிவேன், கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ற பவுலையும் அறிவேன், நீ யாரு? அந்த பிசாசுக்கு நல்லா தெரியுது யார் இயேசு கிறிஸ்து. எப்படி? கெட்டுப்போன தேவதூதர்கள் நல்லா தெரியும் நம்மளுக்கு. அந்த கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ற பவுலை கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க யார்? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, வெறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தெரிந்து கொண்டால் மட்டும் பத்தாது, விசுவாசத்தில் இருக்க வேண்டும். இதைதான் கிறிஸ்து சொல்றாரு. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின் சும்மா கூப்பிட்டாலா வேலைக்கு வராது, பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்குவார். அப்போ சும்மா கர்த்தாவே கர்த்தாவின் சொல்லி கூப்பிடுகிறவர்களுக்கு அவரும் செவி கொடுக்கறது இல்லை. இங்க என்ன நடக்குதுன்னா, இவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வீணில தான் பேசின்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிறிஸ்துவும் தெரியாது, கிறிஸ்துவ பத்தின உபதேசமும் தெரியாது, விசுவாசமும் தெரியாது. அந்த பிசாசு பிடித்த மனிதன் இவர்கள் மேல் பலமாய் இறங்கி இவர்களை அடிச்ச அடியில எந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறான்னா, இவங்கெல்லாம் துணியை விட்டு ஓடி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடின்னு அடிச்சிருக்கிறான் இந்த பிசாசு பிடிச்ச மனிதன். 7 பேரும் அந்த வீட்டை விட்டு வஸ்திரம் இல்லாமல் ஓடி இருக்கிறாங்களாம். இந்த செய்தி எபேசு பட்டணம் முழுவதும் காட்டு தீயை போல் பரவி இருக்கு. ரொம்ப வேகமா யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் எல்லாருக்குமே பரவியாச்சு. எல்லாருமே பயத்துடன் நடுக்கத்துடன் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிகமான கனமும் வந்ததாம். முழு பட்டணமே பயந்துட்டு இருக்கிறாங்க. பவுல் சொன்னா நடுக்குது, இவங்க வந்து சொன்னா நடுக்க மாட்டேங்குது. பிசாசுக்கிட்டே அடி வாங்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வீணுல அவருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாது, தேவனை வீணுல வணங்கக்கூடாதுன்னு சில பேர் புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க யாருன்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம பார்க்க போறோம். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்ப என்ன நடக்குதுன்ற சம்பவம் வாசிக்கலாம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சம் உற்று கவனிக்கலாம் பாருங்க. விசுவாசிகள் அநேகர் அவங்க வந்து அவங்க செய்த செயல்களை அறிக்கையிட்டார்கள். என்ன இது? என்ன சொல்லுது வசனம்? யார் இவர்கள்? வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க செய்த செயல்கள். இது அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவங்க எல்லாருமே இந்த மாதிரி விச் கிராஃப்ட் சொல்றோம் இல்லைங்களா, மந்திரத்தையும் சூனியத்தையும் செய்து கொண்டு நிற்கிற பட்டணம். இந்த இந்த வசனத்தை நல்லா ஆழமா கவனிச்சிங்கன்னா, இது பொதுவான மக்களை பத்தி சொல்லல, விசுவாசிகளை பத்தி பேசுற வசனம். அப்ப என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏற்கனவே 2 வருஷமா அப்போஸ்தலனாகிய பவுல் கிளாஸ் எடுத்தாரு இல்லைங்களா, நிறைய பேருக்கு சத்தியத்தை சொன்னார் இல்லைங்களா. அவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்டும் அவங்களுக்குள்ளவே ஒரு விஷயத்த ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளவே இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள் இன்னமும் இருந்திருக்கு. இந்த விசுவாசிகள் இந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. ஓ, நாம கூட கிறிஸ்துவை பின்பற்றி போயின்னு இருக்கிறோம், ஆனா நாம கூட இந்த மாதிரி தவறான வேலைகளை செஞ்சுன்னு இருக்கிறோம்னு சொல்லி
வெளியே வந்து மனப்பூர்வமா எல்லார் முன்னாடி அவங்கள குற்றங்களை அறிக்கையிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அந்த விசுவாசிகள் முதல் ஒரு விஷயம் நல்லா அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. நாம கூட இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள கூட இந்த பாவ செயல்கள் இருக்கு. ஏன் இந்த பாவ செயல்கள்னா, எபேசு பட்டணத்துல இது ஒரு அதிகமான ஒரு எல்லாருக்கிட்ட இருந்த ஒரு பழக்கம். இன்னைக்கு கூட சில ஆப்பிரிக்கா நாடு பக்கம், இந்தியாலே சில பகுதிகள்லாம் போய் பாருங்களேன், அவங்களாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன பழக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குறி கேட்கறது, நாள் பார்க்கறது, சூனியம் வைக்கிறது இருக்குமா? இது எல்லாமே எபேசு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்குள் இருந்த சில காரியங்கள். இந்த சம்பவம் அந்த விசுவாசிகள் கிட்ட இருக்கிற புளிப்பை வெளியே எடுத்து போறதுக்கு ஒரு பெரிய காரணமாவே மாறி இருக்கு. எந்த அளவுக்குன்னா, அவங்க கிட்ட அநேக விதமான மந்திரத்தை கூடிய புஸ்தகத்தை வைத்திருக்கிறாங்க. எப்படி நம்ம பைபிள் வச்சுன்னு இருக்கிறோம், அந்த மாதிரி மந்திரத்தையும் சூனியத்தையும் செய்கிற புஸ்தகங்கள் இருந்திருக்கு. அதுக்கு வந்து சாசரி அப்படின்வாங்க. அதை எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லார் முன்னாடியும் அறிக்கை செய்யறது மட்டுமல்ல, அதை எரிச்சு தூக்கி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட மதிப்பு சொல்லப்படும் 50,000 வெள்ளிக்காசு அப்படின்னு நம்மளுக்கு பைபிள் பேசியிருக்கோம். 50,000 வெள்ளிக்காசுனா, அன்னைக்கு நல்லா வேலையை கற்று தேர்ந்தவர்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு வெள்ளிக்காசுன்ற கூலியே கொடுக்குவாங்க. நல்லா வேலை தெரிந்தவர்களுக்கு, இல்லைன்னா அரை வெள்ளிக்காசுன்னு கொடுக்குவாங்க. நல்லா அவங்க ஸ்கில்டு லேபர் சொல்ற பாருங்க, நல்லா அவங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, அவங்க நல்லா வேலை செய்யலாம், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்காசு. அப்ப 50,000 வெள்ளிக்காசுனா 50,000 நாளுக்கான கூலி. அவ்வளோ பணமா? ரொம்ப இது வந்து நம்மளுடைய நாட்கள்ல கணக்கு போட்டா நிறைய கணக்கு. சில பைபிள் எல்லாம் என்எல்டில எல்லாம் என்ன போட்டிருக்கோங்கன்னா மில்லியன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ விலை உயர்ந்த புஸ்தகம் குப்பை, ஒண்ணுமே கிடையாது. எவ்வளோனா காசு இருக்கட்டும், எவ்வளோனா விலை இருக்கட்டும், அது குப்பைனா குப்பை தான். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த விசுவாசிகள், இது பொது மக்களை பத்தி பேசலங்க, பொதுமக்கள் கூட வந்திருக்கலாம் பயத்துல. ஆனா குறிப்பாக அந்த கான்டெக்ஸ்ட் முந்தின வசனத்துல இருந்து நம்ம எடுத்து பார்த்தா வந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா விசுவாசிகள். ஏற்கனவே விசுவாசத்துக்குள் இருந்திருக்கிறாங்கோ, ஆனா அவர்களுக்குள் இருந்தும் தவறான செயல்பாடுகள் உள்ளவே ஒளிஞ்சு நிற்குது. வந்து எல்லார் முன்னாடி அறிக்கை செய்து அவங்க செஞ்சுன்னு இருக்கிற செயல்பாடுகளை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எலிசா கிட்ட கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். எப்போ தேவனுடைய அழைப்பு வந்ததோ அப்பவே அவர் எல்லாத்தையும், அவர் ஓட்டின்னு இருக்கிற அந்த ஏறு மாடுகளையும் வெட்டி அந்த அந்த வெறுகளாத்தையும் எரிச்சு தூக்கி போட்டு போனார். விருந்து வச்சுட்டு, அதான் தூக்கி போட்டுனா விருந்து வச்சுட்டு போயிட்டாரு அவர். தேவன் பின்னாடி எலியாவோட அழைப்பை பற்றி கொண்டு போயிட்டாரு. இங்க இவங்களும் ஒரு காலகட்டத்துல இதை செஞ்சிருக்கிறாங்க. மனம் குத்தப்பட்டு, மனம் திருந்தி, மனம் மாறி அவர்களுடைய பழைய வாழ்க்கை எரிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் நாமத்தை மாற்றி போட்டது இவங்களுக்கு எல்லாருக்குமே. பயந்துட்டாங்க, எல்லாருமே பயந்துட்டாங்க. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ரொம்ப பலமா போச்சு. அவருடைய அவருடைய நாமமே எல்லார் மனசுலயும் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டாக்கி மனம் மாற்றுதலையும் உண்டாக்குச்சான். அப்போ சில நேரத்துல தேவன் வந்து எப்படி பயன்படுத்துறாருன்னா, வசனத்தின் மூலியமாவும் பயன்படுத்துறாரு, செய்கைகள் மூலியமா கூட நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்னைக்கு விசுவாசிகள் இப்படி கூட கத்துக்கொண்டாங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பவுலுக்கு வந்து அவருடைய சிந்தனையில், அவருடைய ஆவியில வந்து, நான் வந்து மாசிடோனியாவுக்கு போனோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனா மாசிடோனியாவுக்கு போய் அங்கத்துல இருந்து நான் அக்கயாவுக்கு போனோம், போய் நான் ஜெருசலேமுக்கு போயிடணும், அப்புறமா ரோமுக்கு போனோம்னு கூட யோசிக்குவாருங்க. இதெல்லாம் அவரோட சிந்தனையில வந்துட்டு இருக்கோம் அன்னைக்கு. அப்போ இப்போதான் நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிய வரும். அப்போஸ்தலர்கள் 19:22 வாசிக்க வேணா. திமோத்தியும் எரஸ்தா இவங்க 2 பேருக்கு வாங்க. இவங்கள என்ன பண்ணுவாருன்னா, பவுல் வந்து நீ மாசிடோனியாவுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு, பவுல் வந்து ஆசியா தேசத்திலே தங்கிறார், அதாவது எபேஸ்லே தங்கிறார். இப்போ பவுலு கூடவே பக்க துணையா இருக்கிற 2 பேரு பவுலை விட்டு போயிருக்கிறாங்க. ஆனா தேவன் யாரையுமே தனியா விட மாட்டாரு. ஆனா விட்டு போயிருக்கிறாங்க, இப்போதைக்கு பார்க்கலாம், விட்டு போயிருக்கிறாங்க. பவுல் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமாகுது. பவுல் தனியா இருக்கிறாரு, தனியா இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு, ஆனா தனியா விடல. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனையை இதுக்கப்புறமா தொடங்குது. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த எபேசு பட்டணத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு, திமித்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன். இவர் யாருன்னா, அங்க இருக்கிற
விக்கிரகத்துக்கு நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, சில்வர் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இவங்க வந்து அந்த அஹ், விக்கிரகத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் செய்யற ஒரு வேலை. அது தங்கத்திலயோ செய்வாங்க, சில நேரத்துல வெள்ளிலையும் செய்வாங்க. என்ன வேணும் அப்படி செஞ்சு கொடுக்குவாங்க. இவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி. இந்த வியாபாரி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாருன்னா, இந்த திமித்ரின்னு சொல்லுகிறவர், இவருக்கும் வருமானம் இருக்கு, இவருக்கு கீழே நிறைய பேர் வச்சு வேலையும் செய்திருக்கிறாரு, மற்றவர்களுக்கும் வேலையை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பண்றாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய கம்பெனி ஒரு வேலை எடுத்துட்டாங்கன்னா மற்ற சின்ன சின்ன கம்பெனிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வேலை பிரிச்சு கொடுக்குவாங்க, நீங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி இவர் கீழே நிறைய கம்பெனிங்களும் வேலை செஞ்சிருக்குது, நிறைய நிர்வாகம் நடந்திருக்கு. இவர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நிலைமையில இருந்திருக்கிறார். யாருன்னா இந்த திமித்ரிஸ். இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க நிக்க வைக்கலாம். நிக்க வச்சுட்டு எபேசு பட்டணத்தோட பின்னணியை போய் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கல. எபேசு பட்டணத்தோட பின்னணியை பார்த்துட்டு இந்த திமித்ரிக்குள்ள வரலாம். என்ன சம்பவம், என்ன அங்க பிரச்சனைன்ட்டு. எபேசு பட்டணம் எங்க இருக்குதுன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு டர்க்கி சொல்ற பாருங்க, துர்க்கி தேசம், அந்த துர்க்கியில தான் இன்னைக்கு எபேசு பட்டணம் இன்னைக்கும் இருக்கு. சில பேர் இன்னைக்கும் பயணமா போகிறவர்கள் இதெல்லாம் போய் பார்த்து கொண்டு வராங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அது ரோமர்களுக்கும் சரி, மற்ற சுத்தி இருக்கிற தேசங்களுக்கும் அதிகமான விற்பனையும் வியாபார ஸ்தலம் இந்த எபேசு பட்டணம் தான். இன்னும் சொல்ல போனா ரோமர்கள்கிட்ட இருந்த அந்த ராஜ்யம் இல்லையா, ரோம ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல ஒரு பெரிய பட்டணம் எதுனா எபேசு பட்டணம் தான். ஒன் ஆஃப் த கிரேட் லார்ஜஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இருக்கிற பட்டணங்கள்லயே ஒரு பெரிய பட்டணம் எபேசு பட்டணம். ஏறக்குறைய ஒரு 2 ல இருந்து 2.5 லட்சம் பேர் அன்னைக்கு வாழ்ந்திருக்கணும் பவுல் இருந்த காலகட்டத்திலேயே. அதிகபட்சமாக எபேசு பட்டணத்துல இந்த மாதிரி ஆம்பி தியேட்டர் பார்த்த பாருங்க, வித்யாசாலை, அதுவும் ரொம்ப இருக்கும், நிறைய இருக்கும். உடல் பயிற்சி பண்ற இடம் இருக்கும். இன்னைக்கு நம்மளாம் லைப்ரரி வைக்கிற பாருங்க, அதெல்லாம் அன்னைக்கே அங்க இருந்தது. புஸ்தகத்தை போய் படிக்கிறது. அந்த லைப்ரரியிலாம் அதிகபட்சமாக இந்த மந்திரத்தை எப்படி நாம மற்றவர்கள் மேல் சொல்லலாம், அந்த ஸ்பெல்ஸ் அப்படின்னுவாங்க, அவங்களுக்கு கட்டுகளை எப்படி நம்ம கட்டலாம்னு சொல்லி லைப்ரரியில வச்சிருக்கவங்க நிறைய புஸ்தகம், அந்த மாதிரி நிறைய லைப்ரரியில கட்டி வச்சிருந்தாங்க. நல்ல விதமான இன்னைக்கு நம்ம நவீன உலகத்துல எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம சிட்டி எல்லாம் ரோடு இப்படி இருக்கணும், நம்மளோட சீவேஜ் அதாவது நம்மளுக்கு ட்ரைனேஜ் இப்படி இருக்கணும், அதெல்லாம் அங்கே ஏற்கனவே ஒரு நல்ல பிளானிங் இருந்த சிட்டி தான், பட்டணம் தான் எபேசு பட்டணம். பாருங்க எங்களுடைய போட்டோல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி இருக்கு. எபேசு பட்டணத்தோட நேரடியான புகைப்படம் தான் இது. இப்படித்தான் இருக்கு. இங்கத்துல இருந்து தான் பவுல் என்ன பண்றாருன்னா, கொரிந்தியருக்கு நிருபத்தையும் அவர் போட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு தடவை கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்ப எபேசு பட்டணத்துல இருந்து தான் ஒரு விஷயத்த சொல்வார். இருந்து தேவன் வந்து எனக்கு நிறைய கதவுகளை திறந்து வச்சிருக்கிறாரு, ஆனா அநேக பேர் எபேசு பட்டணத்துல எனக்கு விரோதமா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கார். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 9 வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ரெண்டுமே இருக்கு. இந்த நீங்க அப்படியே 7 வசனம் 8 வசனம்லாம் படிச்சீங்கன்னா எபேசு பட்டணத்துல இருந்துன்னு தான் இதை எழுதியிருக்கார். சரி, எபேசு பட்டணத்துல இன்னும் அந்த மாதிரி அப்படின்னா, இப்ப பவுலோட காலகட்டத்துக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லைப்ரரியில கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பேரு செல்சிஸ்ன்ற லைப்ரரி. அது ரோம உலகத்துல 3ஆவதா இருக்கிற ஒரு பெரிய புஸ்தகத்தை வைத்த லைப்ரரி தான். இங்க கூட நிறைய இந்த மாதிரி அந்த சுருள்கள், அந்த புஸ்தகங்கள் அதெல்லாம் அதிகமா இங்க கூட உண்டு. இப்ப பவுலோட காலகட்டத்துக்கு திருப்பி நம்ம வரலாம் பாருங்களேன். அன்னைக்கு எல்லாருமே புஸ்தகத்தை வந்து எரிச்சாங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா, அந்த 50,000 வெள்ளிக்காசு, அதோட போட்டோ தான் இது. இப்படித்தான் இருந்துச்சான் அன்னைக்கு. இந்த இந்த மத்தியில பாக்குறீங்க பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணிருக்கணும், இதை எரிச்சிருக்கணும். இதுக்கு பேர் வந்து அகோரா அப்படின்னு சொல்ற ஒரு இடம். எபேஸ்ல இருக்கிற ஒரு 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 மார்க்கெட். இன்னைக்கு இருக்கு, நம்ம எல்லாரும் மார்க்கெட் போற பாருங்க, அந்த மாதிரி ஒரு சாலை. இந்த இடத்துல தான் கூட்டக்கூடமா கூடி அன்னைக்கு புஸ்தகத்தை எரிச்சிருக்கிறாங்கன்னு கூட சரித்திரத்துல நம்மளுக்கு சில தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ அந்த திமித்ரியத்தை பார்க்க போயின்னு இருக்கிறோம். அவரை பார்க்கணும்னா எபேஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய விக்கிரக வழிபாடு இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு 2 விதமான பேர் சொல்லப்படும் அந்த விக்கிரகத்துக்கு. ஒன்று வந்து ஆர்த்திமியஸ் அப்படின்ற பேரும், அதோட ரோம பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீனால், டயானா அப்படின்ற பேரு. இது வந்து எபேசு பட்டணத்தோட கொஞ்சம்
பகுதியில இந்த ஆலயம், அதாவது இந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற இந்த தீனாலுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவில். நம்மளுக்கு உலக அதிசயம் இருந்துச்சு இல்லைங்களா, வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பழுமையான உலக அதிசயத்தில் இந்த இந்த கோவிலும் ஒரு உலக அதிசயமா தான் இருந்துச்சு. பழுமையான உலக அதிசயம். இன்னைக்கு எப்படி பிரமிடு, இன்னைக்கு தாஜ்மஹாலா இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து ஏன்ஷியன்ட் செவன் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல ஒரு வண்டர் ஆஃப் த வேர்ல்டா இருந்துச்சாம் இந்த இந்த ஆலயமே. இந்த மாதிரி கட்டி ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து ஆர்த்திமியஸ், இல்லைன்னா தீனாள். ரோமர்கள் வந்து அது தீனாள்னு சொல்லுவாங்க. இந்த எபேசு பட்டணம் அதிகமாக வரக்கூடிய மக்கள் இந்த இந்த கோவிலுக்கு வந்து இந்த விக்கிரக வழிபாடை பார்த்து அது அது வழிபட்டு போறது தான் ஒரு ஒரு பெரிய வழக்கமா இருந்தது. ஒரு பக்கம் பவுல் வந்து இங்க நல்லா ஊழியம் செஞ்சாரா 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு மேல, ஏன்னா அங்க 3 மாசம் வரை இருக்கிறாரு. அவ்வளோ காலம் பவுல் பண்ண ஊழியத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சுங்க. எந்த அளவுக்கு பலன்னா, கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்கள் நிறைய பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க எபேசு பட்டணத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களும் சத்தியத்தை கேட்டவர்கள் யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, போய் மற்றவர்களுக்கு நிச்சயமா சத்தியத்தை சொல்லியே சொல்லுவாங்க. இந்த சத்தியத்தை சொல்றதுனால இந்த விக்கிரகத்தை வழிபாடு பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் மாறுறாங்க. நிறைய பேர் மாறுறாங்க. இது மாறுறதுனால யாருக்கு பிரச்சனைனா, இந்த விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு காசு சம்பாதிச்சுன்னு இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை. இப்படிதான் இருந்துச்சுங்களா. அந்த அந்த சிலை கருப்பா இருக்குமா, இது பின்னாடி பார்க்கலாம் என்ன விஷயம்ட்டு. இந்த மாதிரி ஒரு சிலையை வச்சுக்கின்னு இவங்க வணங்கி இருக்கிறாங்க. எல்லா விதமான களியாட்டங்களும் அக்கிரமங்களும் இந்த இந்த தீனால் பேரை கொண்டு செய்த பட்டணம் தான் என்ன பட்டணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துன்னு இருக்கிற எபேசு பட்டணம். பல விதமா இருக்கு. இப்போ பவுல் சொன்ன பிரசங்கத்தினால அங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஓடின்னு இருக்கு. பவுல் என்ன பிரசங்கம் பண்ணுவாரு? ஒரே தேவன் சொல்வாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்வார். கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், உயிர்த்தெழுதலை பத்தி பேசுவாரு. தேவன் கைகளால் செய்த ஆலயத்தில் வாசமா இருக்க மாட்டாரு, கைகள்ல செய்யற சிலைகள் தேவன் இல்லை. இதெல்லாம் தான் உண்மை. ஆனா பவுல் வந்து யாருக்கு சொல்வாரு? கேட்கிறவர்களுக்கு, காதுள்ளவர்களுக்கு பவுல் போய் சொல்வாரு. அப்ப நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இங்க இருக்கிறவர்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்துச்சு. அதுல வந்த பிரச்சனை அதிகமா யாருக்குன்னா இந்த திமித்ரிஸ்க்கு தான் வந்திருக்குது. ஏன்னா இவர் தான் என்ன பண்றாரு? விக்கிரகத்துக்கு தேவையான எல்லா பொருள்களையும் வேலைகளையும் செய்யற ஒரு ஒரு ஆள் இவர் தான், இந்த திமித்ரி. அந்த அந்த சிலைய நிறைய செஞ்சு செஞ்சு விற்கிறவர். வருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில கோவில்களுக்கு போகிறவர்கள் வந்து இந்த சின்ன சின்ன வெள்ளியில வந்து ஒரு 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 அடிப்பு வேலைனால ஒரு சின்ன மோல்டு பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு கால் வேலை, கால் வலியா கால் மதி பண்ணி விற்குவாங்க, கை வலியா கை மதி பண்ணி விற்குவாங்க. இதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நான் காணிக்கை செலுத்துறேன். நிறைய பேர் இன்னைக்கு கூட பண்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு வழக்கம் கூட அங்க இருந்திருக்கு. அதுக்கு ஒரு விற்பனை வியாபாரி யாருன்னா இந்த திமித்ரிஸ். இது ஒரு சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை, பெரிய பிசினஸ் இவருது. இது அடி வாங்கிச்சு. இப்போ இது உடனடியே இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருமே கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு பாரு, நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா வருமானம் வந்து இருக்கிறது நம்ம பண்ணின்னு இருக்கிற தொழில்னாலதான். ஆனா பவுலுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து தீனால் கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே ஒன்றாய் கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டுறார், பவுலுக்கு விரோதமாக கூட்டுறார். ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 19 25 முதல். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். நிறைய பிழைப்பு வந்திருக்குதுங்க சொல்லி 26 இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்ச குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். பாருங்க, அப்போ ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லிட்டாரு. எபேசுல மட்டும் இல்ல, பவுல் ஆசியா முழுவதும் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆசியா முழுவதும்னா என்ன வரலாம். அப்போ பவுல் சொன்னது பெரிய தாக்கம் உண்டாயிருக்குது. நிறைய பேரை ஆதாயம் படுத்தி கொண்டாருன்னா, நிறைய பேர் இந்த விக்கிரக வழிபாடை விட்டு போயிருக்கிறாங்க, கள்ள உபதேசத்தை விட்டு சத்தியத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன ஆகுது? வியாபாரமே அடியாகுது. எந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு கூட நல்லா யோசிச்சு பாருங்க, சத்தியத்தை நிறைய இடத்துல பிரசங்கம் ஆயிக்கொண்டு இருக்குது, நிறைய பேருக்கு அடிதான்.
கிறிஸ்தவர்களை வைத்து சம்பாதனை செய்து கொண்டு நிற்கிறவர்களுக்கு பெரிய அடித்தான் இன்னைக்கு விழுந்து நிற்கு. அந்த ஆசியா முழுவதும் சொல்றாரு இல்லைங்களா? என்ன இது ஆசியா முழுவதும்னா பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறோம். ஏறக்குறைய 50 பட்டணம் இருக்குதுங்க ஆசியாவை சுத்தி. சில பகுதி மட்டும் தான் உங்களுக்கு இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எபேசு, சிமிர்னா, பிருகுமம், தியத்தரா, சர்தை, பிலடெல்பியா, லவோடைக்கா, அதுக்கப்புறமா கொலேசு, ஹிரியோபோலிஸ், அப்புறமா அடுத்து தொரவா, மிலித்தாஸ், ஆசோஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டணங்கள் இந்த சொல்றாரு இல்லைங்களா? இப்போ அந்த திமித்ரி சொல்லும் போது ஆசியா முழுவதும், இது எல்லாமே எபேசு பட்டணத்தை சுத்தி இருக்கிற வெவ்வேறு வேற வேற பட்டணங்கள். இங்கத்துல இருந்து எல்லாருமே பவுல் மாத்தி இருக்கிறார். எப்படி? பவுலுக்கிட்ட சத்தியத்தை கேட்டு போகிறவர்கள் மற்ற இடத்துக்கு போறாங்க, அவங்களும் நிறைய சத்தியத்தை சொல்ல தொடங்குறாங்க. நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. அடி வியாபாரத்துக்கு அடி எபேசில மட்டும் நடக்கல, சுத்தி ஆசியால சுத்தி இருக்கிற எல்லா பட்டணத்துக்கும் இந்த சத்தியம் போயிருக்கு. எல்லா இடத்துல பெரிய அடி. இப்போ எப்படியாவது இதை நிக்க வைக்கணும், இல்லைன்னா வருமானம் படுத்துச்சு, அடுத்து இவங்களுடைய வியாபாரமே மூடின்னு போக வேண்டிய வேலையாயிடும். எந்த அளவுக்கு இவங்க தூண்டி விட்டுட்டாங்கன்னா, தீனால குறிச்சு பேசியாச்சு இவரு, கடவுளே இல்லைன்னு சொல்லியாச்சு, இது தீனாலுக்கே ஒரு களங்கம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மனசுல ஒரு பெரிய கொதிப்பு. தீனால பத்தியே பேசியாச்சா, என்ன பண்றதுன்னு பவுல தேடுறாங்க. முதல் பார்க்க போனா பவுல அங்க சகோதரர்கள் பிடிச்சுக்கிறாங்க, பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. 2 பேர் மாட்டிக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல், மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். இப்படின்னு சொல்லி விட்டாங்க. சொன்ன உடனே இதுதாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கோவம் வந்துச்சு. நம்மளுடைய வியாபாரம் போகுது, சரி வியாபாரம் போனா போதும், தீனாலோட பேரே போகுதுன்னு சொன்ன உடனே யாராலையும் ஏத்துக்கொள்ள முடியல. நிறைய பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டமே கூடி தீனாலை பார்த்து, தீனால் தான் பெரியவள் பெரியவள்ன்ட்டு ஒரு பெரிய கோஷத்தை எழுப்பி அந்த எபேசு பட்டணம் முழுவதும் ஏன் கத்துறாங்கன்னே தெரியலங்க. சொல்ல போனா அடுத்தான் நடக்குது. இன்னாத்துக்கு நம்ம கத்தின்னு இருக்கிறோம், யாருக்காக கத்துறோம், இன்னாத்துக்கு சண்டை போடுறோம், ஒண்ணுமே தெரியாது. ஒருத்தவங்க சத்த போட்டாங்க, 10 பேர் கூட்டிட்டாங்க, 10 பேர் வந்தாங்க, 1000 பேர் பின்னாடி வந்துட்டுக்கிறாங்க. யாரை பிடிச்சிருக்கிறாங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா, பவுலு கூட 2 பேர் பயணமா வந்தாங்களே, அவங்களை எங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு? மாசிடோனியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார். இப்போ பவுல் தனியா தானே இருக்கணும், ஆனா மாசிடோனியால இருந்து தேவன் 2 பேரை பவுலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கார். அந்த 2 பேர் மாட்டிக்குவாங்க. யார் யாரு? அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். இப்ப யார் மாட்டிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பவுலோட பயணத்துக்கு துணையா இருக்கிற 2 பேர், காயும் அரிஸ்து அப்படின்னு சொல்லப்படுகிறவர். இவங்க யாரு? எங்கத்திலிருந்து வந்தவர்கள்? மாசிடோனியா, மக்கதோனியால வந்திருக்கிறாங்க. பவுல் கூட இருந்தவர்கள் திமோத்தி, அவங்க எங்க போயிருக்கிறாங்க? அவங்க மக்கதோனியாவுக்கு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், பவுல் திமோத்தி அங்க அனுப்பிச்சிருக்கிறாரு, திமோத்தியும் எரஸ்து அங்க போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற 2 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. தேவன் யாரையுமே தனியா விடுறதில்ல, ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். இப்ப யார் மாட்டிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, காயும் அரிஸ்துவும் மாட்டிக்கிறாங்க. பார்க்க போனா இவங்களே தான் அவங்க பவுலுக்காக போய் நிக்கிறாங்க. இவங்களை பிடிச்சுக்குன்னு அந்த அரங்கு சாலைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய ஒரு தேட்டர் மாதிரி தான், அது கூட ஒரு ஆம்பி தேட்டர் தான். அங்க என்ன பண்றாங்கன்னா, இழுத்துக்குன்னு நேரடியா போயிடுறாங்க. சரி, இந்த அரிஸ்தூன் இருக்கிறாரு இல்லைங்களா, இவரை குறிச்சு நம்ம பின்னாடி பவுலோட பயணத்துல படிக்கத்தான் போறோம். இவர் பவுல் கூடவே ஜெருசலேமுக்கு போயிருக்குவாரு, பவுலு கூடவே ரோமுக்கு போகும்போது கப்பல் பயணத்துல இருந்திருக்குவாரு, பவுலு கூடவே சிறையில போயிருக்குவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கூட இருந்த ஒரு நல்ல சகோதரன். இப்போ எங்க இழுத்துன்னு போறாங்கன்னா பாருங்க, இதுக்கு பேர் தான் அரங்கு சாலை, ஆம்பி தியேட்டர். இது அரங்கு சாலை, ஆம்பி தியேட்டர்னா, இன்னைக்கெல்லாம் நாம தியேட்டருக்கு போறோம் பாருங்க, அந்த அந்த பேர் அங்கத்திலிருந்து கூட வந்திருக்கு. இதுனா தியேட்டர்னா, ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நின்று பேசினாருன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, பேசுறோம். அன்னைக்கு எப்படி பேசுவாங்கோ, அதுக்கு தான் இந்த டிசைன். நின்று பேசுனா எல்லாருக்கும் கேட்கும். அந்த சத்தத்தின் அலைகள், வாய்ஸ் வேவ்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, சத்த அலைகள், குரல் அலைகள் எல்லா இடத்துக்குமே போகுமா, அப்படியே பவுன்ஸ் ஆகுமா.
நம்மளுடைய அலைகள் போய் ஒரு இடத்துல இருந்து அப்படியே பவுன்ஸ் ஆகியே போவோம், எல்லாருக்கும் கேட்கும். அதனால இந்த டிசைன் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அன்னைக்கே எப்படி இருக்குது பாருங்க, ஆர்கிடெக்சர் அன்னைக்கே இப்படி கட்டியிருக்கிறாங்க. யாராவது நின்று பேசினாங்கன்னா மைக் வேண்டாம், ஸ்பீக்கர் வேண்டாம், நின்று பேசுறவர்களுடைய குரல் எல்லா இடத்துக்கும் போகும். எவ்வளவு பேர் தெரியுங்களா உட்காரலாம் இங்க? 20,000 to 25,000 பேர் வரைக்கும் உட்காரலாம், எல்லாருக்கும் கேட்கும். இந்த இதுக்கு பேர் தான் அரங்கு சாலை, ஆம்பி தியேட்டர்னு சொல்லுவாங்க. இது தீனாலோடைய அந்த கோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இடம் பாருங்க. இன்னைக்கு இப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்கிற புகைப்படம் இது இப்படித்தான் இருக்கு, கொஞ்சம் ஒடிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் சில இடமெல்லாம் இப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஹெரிட்டேஜ் சைட்டா வச்சிருக்கிறாங்க. இப்ப நேரா யார் மாட்டிக்கினாங்க அப்படின்னா, 2 பேர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காயும் அரிஸ்தகுசும் 2 பேர் மாட்டிக்கினாங்க. மாட்டிக்கின்னு இவங்களை இழுத்துன்னு போறாங்க. ஏன்னா இவங்க தானே பவுல் கூட இருக்கிறாங்கன்ட்டு நேரா இழுத்துன்னு போய் ஒரு பெரிய கலகமே. என்ன மாதிரி பிரச்சனைனா, என்ன பிரச்சனைனே தெரியாது யாருக்குமே. இத மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட காலகட்டத்துல கிறிஸ்துவை அடிக்கும் போதும் எல்லாருமே கூடினாங்க பாருங்க. ஏன் கூடுறாங்கன்னே தெரியல, நிறைய பேர் கூடிக்கினாங்க. மாப் சைக்காலஜின்னு வாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க சண்டை போட்டாங்க, 10 பேர் உள்ள வந்து கூடி இருக்கிறாங்க. எபேசு பட்டணம் முழுவதும் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் மதம், இன்னொரு பக்கம் பொருளாதாரம், இன்னொரு பக்கம் ஏதாவது நம்மளுடைய பட்டணத்துக்கு பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி எல்லாருமே உள்ள கூடி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. காயும் அரிஸ்துகுசும் பிடிச்சுக்கினாங்க. இதை பிடிக்கிறதுக்கு காரணம் கூட என்னன்னா, இவங்க 2 பேருமே ஃபாரினர்ஸ், அதாவது வேற மாசிதோனியாவை சேர்ந்தவர்கள். இவங்க எபேசு பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இவங்க பவுலு கூட வந்து கூட இருக்கிறவர்கள். வழி பயணம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எடுத்துன்னு வந்து நிக்க வைக்கிறாங்க. ஆனா எந்த அடியோ விழுல, நல்ல வேலை. ஆனா பிடிச்சி நிக்க வச்சாங்க. பவுல் மட்டும் கிடைச்சிருந்தாரு வைங்களேன், பவுலை சாகடிச்சு போட்டிருக்குவாங்க, நடந்திருக்கோம். பவுல் சொல்வாரு, நான் போறேன், சகோதரர்கள் மாட்டின்னு இருக்கிறாங்க, நான் போறேன்னு நிக்குவாரு. பவுல நிறைய பேர் பிடிச்சி தடுத்து இருக்கிறாங்க, இல்லைன்னா பவுல் வந்துட்டு இருக்குவாரு. எந்த அளவுக்குன்னா, அந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற சில அரசாங்க அதிகாரிகள் இருக்குவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் பவுலுக்கு தெரிந்தவர்களா இருக்குவாங்க, பவுலுடைய நண்பர்களா இருக்குவாங்க. அவங்க பவுலுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, தகவல் சொல்லுவாங்க. பவுல், நீங்க மட்டும் வந்துடாதீங்க இந்த இடத்துக்கு, நீங்க வரவே வராதீங்க, இந்த பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வரவே வராதீங்கன்னு பவுல் அங்கே தடுத்து நிக்க வச்சிருக்காங்க. வாசிக்கலாம், அப்போஸ்தலர்கள் 19 அதிகாரம் 31 முதல். ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். எச்சரித்தாங்க, நீங்க வரவே வராதீங்க, அங்கே இருங்க. பவுலும் என்ன பண்ணிடுறாருன்னா, சரி அங்கே இருக்கிறாரு. இங்க பிரச்சனையை தேவன் தனியா கூட விடுறது இல்ல. இங்க என்ன ஓடின்னு இருக்கு பிரச்சனை, எல்லாருமே கத்தின்னு இருக்கிறாங்க. ஏன் கத்துறாங்க தெரியாது, ஒரே குழப்பம். ஆனா கத்துனோம், எல்லாருமே கத்துறாங்க. சில யூதர்கள், அவங்களுக்கோ ஒரு பெரிய பிரச்சனைங்க, யூதர்களுக்கோ பெரிய பிரச்சனை, பயந்துட்டாங்க யூதர்கள் கூட. ஏன்னா பவுல் யாரு, பவுல் ஒரு யூதன். இப்போ இவ்வளோ கூட்டம் யாருக்கு விரோதமா கூடியிருக்கு, பவுலுக்கு விரோதமா, அதாவது யூதன் என்ற பவுலுக்கு விரோதமா. அப்போ என்ன பிரச்சனை யூதர்களுக்குன்னா, பவுல் சொல்ற சுவிசேஷத்தினால எங்களுக்கு பாதிப்பு வந்துடும். பவுல யூதர்ன்னு சொல்லிட்டா எல்லா யூதர்களையும் அடிக்குவாங்களே, என்ன பண்றது, நாம எப்படி நாமளே பாதுகாத்து கொள்றதுன்னு சொல்லி ஒரு சில யூதர்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு தலைமை பொறுப்பா இருக்கிற ஒரு யூதன் வந்து அலெக்சாண்டர், அவரை உள்ள கூப்பிட்டுன்னு வருவாங்க. நீ வந்து பேசு, இந்த கூட்டத்தை கொஞ்சம் அமல பண்ணு அப்படின்னு வந்து இவரை கூப்பிட்டுன்னு வருவாங்க. இவரை வருவார், வந்துட்டு நான் ஒரு யூதன், கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்கன்னு சொன்னா, நீ யூதனான்னு கேட்டு 2 ஹவர் கத்திருக்குவாங்க. பாருங்க என்ன மாதிரி சிந்தனையில இருந்திருக்கிறாங்க பாருங்க. நீ ஒரு யூதனா, அப்பனா இன்னும் கூச்சல் போடுறேன்னு சொல்லி 2 ஹவர் கத்திருக்கிறாங்க. யூதர்களுக்கு ஒரு பெரிய பயம், எங்க நம்மளையோ பவுலையோ ஒன்னா சேர்த்து பேசிடுவாங்க, பவுலுக்கு வந்த கத்தி நம்ம கழுத்துக்கு வந்துருமான்னு சொல்லி பயந்துனே நிக்கும் போது, இவங்க கத்துன கோஷத்துக்கு அங்க இருக்கிற மேயரே வந்துட்டுக்கிறாரு. வந்து அவர் வந்து இந்த விஷயத்த சால்வ் பண்றார். எப்படி எப்படி செட்டில் பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஒரு காரியத்தை சொல்வார். என்ன சொல்வாரு பாரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், போதும் நீங்க நிக்க வைங்க, சத்தம் போடாதீங்க, ஏன் கூச்சல் போடுறீங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எபேசு பட்டணம், அவர் சொல்றாருங்க, எபேசு பட்டணம் இன்னான்னு சொல்வாரு. எபேசு பட்டணம் வந்து தீனாலோடைய அந்த கோவிலுக்கு நாம தான் காவலாளிகள்னு வரு, கார்டியன்னு வரு. இப்ப எபேசு பட்டணம் என்னவா இருந்திருக்கு தெரியுங்களா, இன்னைக்கெல்லாம் தேவன் நம்மளுக்கு காவலாளியா இருக்கிறத போய் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாம தான் அந்த அந்த கடவுளுக்கே நாம தான் காவலாளிகள்ன்றாங்களாம். அப்ப என்ன கடவுள், கடவுளையே காவல் காக்குற நிலைமையில இருக்கிறாங்க இவங்க. இவன் வந்து சொல்வார், நாம தானே கார்டியனு,
அபிஷியல் கார்டியன்னுவாரு. எபேஸ்ல இருக்கிற அந்த ஆலயத்துக்கே நாம தானே ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷயம் சொல்வாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வானத்திலிருந்து தீனாலோட சிலை கீழே விழுந்ததுன்ட்டு. ஆக்சுவலா அதுதாங்க உண்மை. வானத்துல இருந்து தான் இந்த சிலை விழுந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இதோட சரித்திரத்துல இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ன பேருனா, இந்த தீனால் இன்னைக்கு பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து கிரேக்கர்கள் என்ன கூப்பிட்டாங்கன்னா டயோஃபிட்டிஸ் அப்படின்வாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃபாலின் ஃப்ரம் ஜியூஸ், ஜியூஸ்ன்ற கடவுளுக்கிட்ட இருந்து வானத்திலிருந்து விழுந்தது அப்படின்ட்டு. இந்த தீனாலோட சிலையோட நிறம் அப்பயே சொன்ன இல்லைங்களா, கருப்பு. இது வானத்திலிருந்து கீழே விழுந்த ஒரு வேற்று கிரக கல், மீட்டியராய்ட். இன்னைக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, பெரிய பெரிய வானத்துல இருந்து கல் விழுந்து இருக்குது நிறைய தடவை. சில வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யால எல்லாம் விழுந்துச்சு. அந்த மாதிரி விழுந்த ஒரு மீட்டியராய்ட், அதை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிலை மாதிரி அதை சித்திரிச்சு அதை வச்சிருக்கிறாங்க, ஸ்கல்ப்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதனால தான் இவங்க நம்பினாங்க, ரொம்ப உறுதியா நாங்க நம்பினாங்க, இது வந்து வானத்திலிருந்து வந்த கடவுள், வானத்திலிருந்து வந்த விக்கிரகம் நம்பினாங்க. இன்னைக்கு கூட நீங்க சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு. அதுக்கு பேர் கருப்புக்கல், பிளாக் ஸ்டோன்னு சொல்லி சில இடத்துல இந்த மாதிரி வழிபாடு பண்றாங்க. இது எங்கத்திலிருந்து விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னா, வானத்திலிருந்து விழுந்ததுன்ட்டு. இது எபேஸ்ல இருந்துச்சு. இது வானத்திலிருந்து விழுந்த ஒரு மீட்டியரைட், வேற்று கிரக கல்லு. அந்த கல்லை பிடிச்சி இவங்க சிலையாய் மாத்தி கடவுள்னு சொல்லி அதுக்கு ஒரு கோவில் கட்டி வணங்க தொடங்கி இருந்தாங்க. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இது கரெக்டா என்ன சொல்றாருன்னா, இது அன்டினயபிள் ஃபேக்ட் அப்படின்றாரு. சொல்ல முடியாம இருக்கிற ஒரு காரியம். அதாவது இதுக்கு மாற்று கருத்தை யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது மேலத்திலிருந்து வந்த கல்லுன்னு எல்லாருக்குமே தெரியும். நாம இதை செய்யல. இது இது நான் இந்த மாதிரி கல் இங்க செய்யவே முடியாது, இது மேலத்திலிருந்து வந்த கல், இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு தான் இதை ஃபேக்ட் அப்படின்றாரு. தியரியில ஃபேக்ட்னு வரும். ஃபேக்ட்னா ஃபேக்ட் தான், அது வந்து யாரும் மாத்தவே முடியாதா. அதனால தான் இது மேலத்திலிருந்து வந்த கல்லு தான் வேற்று கிரக கல். அதை பிடிச்சி கடவுளா வணங்கின்னு இருந்தாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க உட்காருங்க. நீங்க இப்படியே கத்தினே இருந்தீங்கன்னா ரோமர்கள் நம்ம கிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்டாங்கன்னு வைங்களே, ஏன் இந்த கூச்சல், ஏன் இந்த மாதிரி சத்தம்னா, நம்மளால ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஓ, பெரிய பிரச்சனை ஆயிடோ ரோமர்களுக்கு தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அமைதியாகி எல்லாருமே கழிஞ்சிடறாங்க. அப்ப சொல்றாரு, ஏதாவது திமித்ரிக்கு எதனா பிரச்சனையா, அவர் கோர்ட்டுக்கு வரட்டும், சும்மா இங்க வந்து சண்டை போடுறது வேணான்னு சொல்லி எல்லாருமே கழிச்சு விட்டுறாரு. இவர் வரத்துக்கு காரணம் ஞாபகம் இருக்கா? ஒரு வசனத்தை படிச்சு இல்லைங்களா, அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் பவுலுக்கு நண்பர்களாகிய சிலர், இவரும் ஒரு நண்பனா இருந்திருக்கலாம், இவர்கிட்ட இருந்தும் கூட அந்த கடிதம் போயிருக்கலாம். அல்லது இவருக்கு கீழே இருக்கிறவர்கள் பவுலுக்கு நண்பர்களா இருந்திருக்கலாம். வந்து பிரச்சனைய சால்வ் பண்றாங்க. யாரையும் விடுதலை செஞ்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க மாட்டின காயும் இவங்க விடுதலை செஞ்சிடறாங்க. இவங்க வந்து அங்கத்திலிருந்து தொடர்ந்து வந்துடுறாங்க. பவுலும் சேஃபா தான் இருக்கிறார். தேவன் ஒரு சின்ன கீறல் கூட பவுல் மேல இந்த இடத்துல விடலை. எல்லாம் பவுல் கிடைச்சிருந்தா இங்க சாங்கடிச்சுட்டுக்குவாங்க. இப்ப பவுலுக்கு வந்து அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லைங்களா, நான் மாசிதோனியா போனோன்ட்டு. அவர் மாசிதோனியா போக வேண்டிய காலமும் வந்தது. எபேசு பட்டணத்துல நிறைய பேர் சத்தியத்தை கேட்டு நல்லா வளர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. பவுல் இல்லைனா கூட சத்தியத்தை சொல்லி எடுத்துன்னு போறதுக்கு தயார் பண்ணிட்டார், ரெடி பண்ணிட்டார் பவுல். அவ்வளவு பேர் தேவன் பவுல் மூலியமா ரெடி பண்ணிட்டார். இப்போ பவுல் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் இங்கத்துல இருந்து பாய் சொல்லிட்டு நான் நான் கிளம்பி போறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் பவுல் ஓட பயணம் அப்படியே போய் அவர் மரணத்தை தான் போய் முடியுது. 3ஆம் பயணத்துக்கு அப்புறமா அவர் 4வது பயணத்துக்கெல்லாம் வருதுல்ல. எல்லாருக்குமே இவர் நான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அங்கத்திலிருந்து நேரா எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, மாசிதோனியாவை நோக்கி போறாரு. இதுவுடன் நம்மளுக்கு அந்த 3ஆம் பயணத்தோட முதல் பாகம் முடியுது. மாசிதோனியால அடுத்து என்ன நடக்குது, அவருடைய 3ஆம் பயணத்துல வேற என்னென்ன சம்பவங்கள் நாம் பார்க்க போறோம் அப்படின்றத நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் பார்க்க போறோம். ஆனா அது பார்க்கறதுக்கு முன்பதாக இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். நம்மளுடைய பாடம் என்ன அப்படின்னா, இதுல நிறைய இருக்கு. 2 மிக முக்கியமான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய பழைய வாழ்க்கையை அறிக்கை செய்து வந்து எரித்தார்கள், பார்த்தோம் இல்லைங்களா. அது யாரு? விசுவாசிகள். மற்றவர்களை பத்தி சொல்லல, விசுவாசிகள். அப்போ விசுவாசத்துக்குள் இருந்தாலும்
அவர்களுக்குள் பழைய வாழ்க்கை ஒளிந்து கொண்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோட மகிமையை உண்மையாக பார்த்த உடனே அவங்க மனதளவில் குத்தப்பட்டு மாற்றப்பட்டு அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறது மற்றும் அல்லாமல் அதை எரிச்சிட்டாங்க. விக்கல, எடுத்து வைக்கல, கிழிக்கல, எரிச்சிட்டாங்க. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நான் இதை பயன்படுத்த மாட்டேன். கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி தான் கிறிஸ்துவை பின்பற்றி வந்த நம்ம கிட்ட கூட விசுவாசிகளாயிருக்குவோம், கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கோம். ஆனாலும் நம்ம கிட்ட பழைய வாழ்க்கை இன்னமும் ஒட்டி கொண்டு ஒளிஞ்சு கொண்டு நிற்கும். பழைய வாழ்க்கை அது எதுனா எடுத்துக்கலாம். நம்மளுக்குள்ள இருக்கிற சின்ன விக்கிரகம், பெருமை, இச்சை, கசப்புத்தன்மை, இவர்கள் போல் நாள் பார்க்கறதும் இருக்கலாம். சில பேர் லக் அப்படின்வாங்க. லக்னா உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா உங்களுக்கு நடுக்கும், அப்படியெல்லாம் இனி கூட சொல்றது உண்டுங்க. அம்மாதி சில பேருக்கு அடிக்ஷன்ஸ் இருக்கும். எது மேலேயும் ஒரு ஒரு மேல வெறியா இருக்குவாங்க. அது இல்லைன்னா இருக்கவே முடியாது. எது வேணும்னாலும் இருக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் அன்னைக்கு அவர்களுக்குள்ளவே இருந்தது, ஒளிஞ்சுன்னு இருந்தது. விசுவாசிகள் ஆயிருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்கறாங்க, டெய்லி வந்தாங்க பவுலுக்கிட்ட கிளாஸ் கேட்கறதுக்கு. ஆனாலும் பழைய வாழ்க்கை ஒளிஞ்சுன்னு தான் இருந்துச்சு. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளோ இந்த பழைய வாழ்க்கை நிச்சயமா இருக்கோ. கிறிஸ்துவோட மகிமையை நம்ம நல்லா பார்த்துட்டோ, கேள்விப்பட்டோ, படிச்சுட்டோ, புரிஞ்சுக்கொண்டோ பின்தொடர்ந்து போயின்னு இருக்கிற நாம் நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த பழைய வாழ்க்கையை தேடணும். எங்க இருக்கு இந்த புளிப்பு? பழைய புளிப்பு எங்க இருக்கு? பழைய கசப்பு எங்க இருக்கு? பழைய பழக்க வழக்கங்கள் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். வசனத்தை கேட்டு ஆஹா நல்லா இருக்குதுன்னு சொல்லி போய்விடக்கூடாதுங்களா? வசனத்தை கேட்டு எனக்குள் இதை நான் எப்படி பக்குவமாக்கி கொள்றது? இதுக்கு தான் தேவன் இந்த காலகட்டத்துக்கு சத்தியங்களை கொடுத்துன்னு இருக்கிறாரு. கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இல்ல, கேட்டு நம்மை நாம் சுத்திகரிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய காரணமே. நாமோ ஒருவேளை இந்த மன திருந்துதலுக்குள் வரவில்லை என்றால் நாம் செத்து போயிடுவோம். எந்த மரணம்? ஆவிக்குரிய மரணம் நமக்கு வந்துவிடும். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அந்த லௌகீக துக்கம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதுனா இது லௌகீக துக்கம்னா உலக பிரகாரமான துக்கம். எதை உண்டாக்கும்னா மரணத்தை உண்டாக்கும். ஆனா தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனம் திருந்தி தேவனிடத்தில் வரணும். ஆனா நம்ம வரல, உலகத்திலேயே கவலைப்பட்டு கொண்டு அதே செயல்ல இருந்தோம்னா நம்மளுக்கு மரணம். அந்த மரணத்துக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்றாங்க பாருங்க, ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்லும். வேற எதுவுமே இல்லை. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டி என்ற இந்த கரு செத்து போய்விடும். அதனால தான் அங்க இருக்கிற மக்களை முன்வைத்து தேவன் நம்ம கிட்ட காமிக்கிறார். அவங்க மனம் திருந்திட்டாங்க. நாமளும் என்ன பண்ணோம்? பழைய வாழ்க்கையை ஒளிச்சு வைக்கிறது இல்லையா, பழைய வாழ்க்கையை மறக்கிறது அல்ல, பழைய வாழ்க்கை எரித்து விடுங்கள்ன்றார். கொளுத்திடுங்க, மீண்டும் போகவே கூடாது. நிறைய பேருக்கு பாவம் செய்யறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தூண்டுதலா இருக்குமா நமக்கு, அது நமக்கே நல்லா தெரியும். அதை அடிமட்டத்தோட அழிச்சு விடணும், எரிச்சிடணும். அது கண்ணிலே இருக்கக்கூடாது. இப்படி செய்தால் நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போறதுக்கு தூண்டுதலா இருக்கிற கருவிகள் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கும். போகவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் போகவே மாட்டோம். ஏன்னா அந்த தூண்டுதலே நம்ம அழிச்சிடுவோம். இந்த இந்த செய்கைகளை ஒவ்வொரு புது சிருஷ்டியும் செய்ய வேண்டுமா? எபேசியர் 4:22-23. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப கழிச்சு போட்டுடுன்றார். கழிச்சு போட்டுடுனா எரிச்சு போட்டுடு. போட்டு 23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி அப்படியே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கையை எரிச்சு போட்டு தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். ரெண்டும் ஒன்னாய் வைக்கக்கூடாது. இது ஒரே நேரத்துல நடக்காது. அனுதினமும் தேவன் நம்மளுக்கு காமிக்குவாரு. இந்த இடத்துல உன்கிட்ட இந்த இந்த வாழ்க்கை இருக்கு, நம்மகிட்ட காமிக்குவார். அதை காமிக்கும் போது அதை தேவனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லாமல், அதை நம்ம கவனத்தில் கொள்ளாமல் போகிறதும் அல்லாமல், அதை தேவன் சுட்டி காட்டும் போது அதை வெளியெடுத்து எரிச்சு போட்டுடணும்.
பழைய வாழ்க்கை இருக்கவே கூடாதா. இது அனுதினமும் நடந்துனே இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. நடக்கும் போது தான் நாம் பரிபூர்ணமான புது சிருஷ்டியாக ஒரு காலகட்டத்துக்கு மாற முடியும். இல்லைன்னா வருவோம், இருக்கோ, விழுந்துடுவோம். இது நடுதுனே இருக்கோ, அப்புறமா அழைப்பை விட்டு நம்ம நிறைய பேர் வெளியே போயிடுவோம். ஆனா எந்த மனுஷன் தன்னைத்தான் நிதானித்து சோதித்து அவருக்குள் இருக்கிற இந்த பழைய சிருஷ்டிக்குரிய சுபாவங்களை கண்டுபிடிச்சி வெளியே எடுத்து போடுறாரோ, அவர் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலில் மகிமையின் மேல் மகிமையாக மாறிக்கொண்டே வருவார். இது கிறிஸ்துவே செய்கிறார், உதவியும் செய்கிறார். ரெண்டாவது ஒரு பாடத்தை நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் இருக்கிற இடத்தில் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை அவர் பாதுகாத்து கொள்வார். அவர் காப்பாத்தலைன்னா என்ன அர்த்தம்? அது தேவனுடைய சித்தம், நாம் மறிக்க வேண்டும் என்ற சித்தம். ஏன்னா கடைசியில பவுல் செத்து தானே போறாரு. அப்ப தேவன் விட்டார், உன் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு. அப்போ அது முடிகிற வரைக்கும் தேவன் பாதுகாக்குவார். கண்டிப்பா சத்தியம் சொல்லப்படும். சத்தியம் சொல்லப்படுகிற இடத்தில் நிச்சயமாக பிரச்சனை இருந்தே இருக்கும். யார் மாதிரி எந்த நபர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, பவுல் பாருங்க, அவங்க செஞ்சுன்னு இருக்கிற எல்லா தவறையும் எடுத்து காமிச்சிட்டாரு. வசனத்தை வச்சு எடுத்து காமிச்சிட்டாரு. யார் யாரோட பாக்கெட் கல்லா கட்டுகிறவர்களுக்கு காசு கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வந்தது. இன்னைக்கும் அப்படித்தான் சூழ்நிலை இருக்கும். சத்தியம் எல்லா இடத்துலயும் போது மக்களை வைத்து வருமானம் செய்து கொண்டு நிற்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் சத்தியத்தில் ஒரு அடிதான். அது அவர்கள் அடிபடுகிறவர்கள் நிச்சயமாக இங்க எப்படி பிரச்சனையை செய்தார்களோ அந்த மாதிரி நமக்கும் பிரச்சனையை உருவாக்குவார்கள். வெளிச்சம் போனா இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் பகைதான். இருட்டு வந்து சண்டை போட எப்படியாவது பார்க்கும். சத்தியம் நம்ம நேரடியா சொன்னா பொய் கூரை மேல போய் கத்தோம். இல்ல இல்ல இது நான் சொல்றது தான் உண்மைன்னு போய் கத்தோம். ஏன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசும் இருக்காது அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் அகம்படும் போது நாம் இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மாட்டிக்கினா கூட தேவன் நம்மளை விடுவிக்குவார். யாரை வச்சு விடுவிச்சார்? அந்த அதிகாரியே வந்தாரு. தேவன் அதிகாரியவே அனுப்பிச்சாரு. அதிகாரியே வந்து எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை வரும். மழை மாதிரி இருக்கோ, முழு பட்டணமே கூடினாங்களாம். நம்மளுக்கும் பிரச்சனைகள் முழுசா சூழ்ந்து இருக்கும். ஆனா அவர் சின்ன துரும்பு மாதிரி தேவன் நினைச்சாருன்னா, அவரோட சித்தம் இருந்துச்சுன்னா அவர் அகற்றி போட முடியும். இதுதான் யோவான் 15 அதிகாரம் 20 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்குவாரு, ஒரு ஊழியக்காரன் எஜமானனை காட்டிலும் பெரியவர் அல்ல. இந்த உலகம் என்னை பகைத்தது, அதனால கண்டிப்பா உங்களையும் என்ன பண்ணோம்? கண்டிப்பா உங்களையும் பகைக்கும். என்னை பகைத்தார்கள் என்றால் உங்களையும் பகைக்குவாங்க. எப்படி? நானே எஜமானன், என்னையே பகைத்தாங்க. நீங்க யாரு? என்னுடைய ஊழியக்காரர்கள், நிச்சயமா உங்களையும் பகைக்குவார்கள். திமோத்தில சொல்லும் போது, அன்றியும் தெய்வ பக்தியாய் மனதா இருக்கிறவர்கள், நான் தெய்வ பக்தியா இருக்கணும், நான் தெய்வ பக்தியா வாழணும் நடுக்கணும் நினைக்கிறவர்களே, நினைச்சாலே போதும், அவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்களாம். நம்ம நடுக்கிறது விடுங்க, அந்த சித்தம் அந்த மனது வந்தாலே, ஏன்னா உலகத்துல நம்ம வெளியே வந்திருக்கோம் இல்லையா, துன்பப்படுத்தப்படும். ஆனா இந்த சூழ்நிலைகளுக்குள் போகும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும், தேவனுடைய நாமத்தை பயப்படுகிறவர்களை சுத்தி எந்நேரமும் தேவன் தன் தூதர்களை வைத்து பாதுகாக்குவார். வாசிக்கலாம் 34 7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஏன் விடுவிக்கிறார்? ஏன்னா இவங்க தேவனுடைய நாமத்துக்கு பயந்தவர்களா இருக்கிறாங்க. பயந்தவர்கள்னா அவருக்கு உகுந்தமான வேலைகளை செய்கிறவர்களா இருக்கிறவர்களுக்கு தேவன் தன் தூதர்கள் அனுப்பிச்சு பாதுகாக்கிறார். இது நிறைய கட்டத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி காலகட்டத்துல கூட நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ தேவன் பாதுகாக்கிறாரு. இந்த உலகமே நம்ம எதிர்த்து வந்தாலும் ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கைக்குள்ளதான் இருக்கு. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அது நமக்கு விரோதம் அல்ல, அது தேவனுக்கு விரோதமாய் போகிற ஆயுதம். அது எதுவுமே வாய்க்காது. வாசிக்கலாம் ஏசாயா 54 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நியாய தீர்ப்புமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரோட ஊழியக்காரோட சுதந்திரம். ஏன்னா தேவன் பாதுகாக்கிறார். எல்லாரும் தேவனுடைய கை கீழே தான் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். தேவனே செய்வார்.
நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தது என்றால் நம்முடைய சத்துருக்களே நமக்கு சமாதானமாய் விடுவார்கள். இந்த மாதிரி நிறைய பேர் பவுலை குற்றப்படுத்தினவர்கள் பின்னாடி பவுலுக்கு சகோதரர்களாய் மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் 2ஆம் பயணத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம நம்மள சோதிச்சு பார்க்கணும். அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரம் வெறும் சரித்திரம் மட்டும் அல்லைங்களா, நம்மளுடைய வாழ்க்கையின் முக கண்ணாடி. இதை வச்சு நம்ம பார்க்க முடியும். நான் மாறிட்டேனா இல்லை இன்னமும் பழைய வாழ்க்கையில இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் கொளுத்த வேண்டிய புஸ்தகங்கள் உண்டா? நான் கிறிஸ்துக்காக நிக்கிறதுக்கு தயாரா? இந்த சமுதாயமும் என்னுடைய குடும்பமும் நான் நம்பிக்கொண்டு வந்த கலாச்சாரமும் என்னை திரும்பி குத்துனாலும் நான் கிறிஸ்துக்காக நிக்கிறதுக்கு தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தேவன் முன்னாடி வைக்குவார். எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் பாதுகாக்கிறேன். ஆனா என்னுடைய நாமத்துக்கு நீங்க நீங்க நிந்தனையை அனுபவிக்கிறதுக்கு நீங்க தயாரான்னு கிறிஸ்து அன்னைக்கே கேட்டார். நம்ம ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். எது நடந்தாலும் நாம் நம்மளுக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அனுமதிக்கப்பட்டாலும் சரி, அது தேவனுக்காக இருந்து வாழ்ந்து எரிஞ்சு போகிறதே நன்மை, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இருந்து எரிஞ்சு போகிறதை காட்டிலும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவர் கையில நாம் ஒப்பு கொடுத்திருக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்ம ஒருவேளை நீதிமானா இருந்தா நிச்சயமாக தேவனுடைய கை கீழே இருக்கிறோம் என்பதை நம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சத்தியத்தின் வழியாக நாமும் எப்படி இவர்களைப் போல் நம்மளை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவிடத்திலும் தேவனிடத்திலும் சென்று சேர்வதை என்று நாம் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானித்து முன்னோக்கி நாம் பயணமாக செல்லலாம். அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.